ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு வர எதிரிகள் யார், அவங்களை எப்படி சமாளிச்சா நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கையை முன்னேற்ற பயணத்துல கொண்டு போலாம் தான். சோ இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எதிரிகள் யார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். சோ யார் முடிவெடுக்க தெரியாம இருக்கிறாங்களோ, யார் நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்களோ, அதாவது அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வராம நம்ம ஆனா ரொம்ப ரொம்ப வருஷமா அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்க யாரா வேணா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ரிலேபிள் ஆன இல்லாத ஒரு பர்சனை வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சோ அதே மாதிரி இன்டிசைசிவா இருக்கிறவங்க, நிலையற்ற தன்மையுடையவர்களை வந்து இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களோட டெசிஷன்ஸ் இன்டிசைசிவா இருக்கும். அதே மாதிரி அவங்கள தே ஆர் நாட் ரிலேபிள் அட் ஆல். அவங்கள நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆட்களை நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு வழிவகுக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும். சோ இந்த காலகட்டத்துல துலாம் ராசி நேர்கள் ஒரு இன்டிசைசிவாவும் நம்பகத்தன்மை அற்றவர்களையும் தூரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப அழகா சாமிங்கா இருப்பாங்க, ஆனா ஒரு நியாயமே இல்லாதவர்களா இருப்பாங்க. நியாயமற்றவர்கள எந்த காலகட்டத்திலயுமே வந்து நம்ம கூட வச்சுக்க கூடாது. நியாயம் இல்லாத வாழ்க்கை ஒழுக்கமற்ற வாழ்க்கை ஆகும். அதனால நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நியாயம், தர்மம் தான். சோ இந்த நியாயத்தை கடைபிடிக்காதவர்களை கண்டிப்பான முறையில நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சட்டவிரோதமான செயல்களுக்கும் வழிவகுத்து அது பெரிய ஒரு இன்னல்களுக்கு உருவாக்க ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால நியாயமற்றவர்கள் கூட சேர்க்கை கூடவே கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள், சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் கூட இருக்கிறது கூட ஒரு பெரிய துன்பத்துக்கு வழிவகுக்கும். சோ துலாம் ராசி நேயர்கள் ஒரு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறவர்களையும் அதே மாதிரி நியாயமற்ற செயல்களை புரிபவர்களையும் தவிர்க்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போறது ரொம்ப ஒரு நல்ல அநேகமான ஒரு நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். அதே போல துலாம் ராசி நேயர்கள் வந்து பைரவருக்கு போய் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை ஆராதனை பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தெருநாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதும், அதுங்களுக்கு சின்ன குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதுங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த் அசிஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்கு அவங்கள வந்து உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற ஒரு பலன் இருக்கு. அதே மாதிரி பெரியோர்கள் முதியவர்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது, ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு வயசானவங்களுக்கு உதவி பண்றது, இந்த ராசி மட்டும் இல்ல எல்லா ராசியினரும் இதை செய்யலாம். முக்கியமா துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் செஞ்சு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து மிகவும் அனுகூலியமான நேரமா இது அமையும். சோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.